இன்றைக்கி நம்ம நிலாவுக்கு போகிறோம், ஸ்பேஸ்க்கு போகிறோன்றது ஒரு பெருமையான விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்கம்னு ஒன்று இருக்கும்ல. அதாவது கோடு போட்டால் தான் ரோடு போட முடியும்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி விண்வெளிக்கு போகிறதுக்கு கோடு போட்டது ஒரு நாய். அந்த நாயோட பேர் லைக்கா. நம்ம பூமியிலிருந்து விண்வெளிக்கு போன முதல் உயிரினம் இந்த லைக்கா தான். 1957 முதல்ல ஒரு உயிரோடு இருக்கிற ஜீவராசி ஸ்பேஸ்க்கு போனப்போ சந்தித்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, எதனால் இந்த நாயை தேர்ந்தெடுத்தாங்க, ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க, ஸ்பேஸில் எத்தனை நாள் உயிரோடு இருந்துருச்சு, திரும்ப பூமிக்கு வந்துச்சா இல்லையான்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணிவிடுங்க. அப்போ தான் யூடியூபோட அல்காரிதம் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும், தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. மாஸ்கோவில் ரோட்டில் திரிஞ்சிட்டு இருந்த ஒரு சாதாரண டாக் பிரீட் தான் இந்த லைக்கா. ரோட்டில் ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனாலையும் மனுஷங்களோட நல்லா பழகிட்டு இருந்ததுனாலையும் இது தூக்கிட்டு வந்து லைக்கான்னு பேரும் வச்சு, விண்வெளிக்கு போகிற பயணம் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு ஐடியா இல்லாதப்போ இந்த லைக்காவை அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. வாயில்லாத ஜீவனை ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுல எதிர்ப்பு வரும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட எதிர்ப்பு அதிகமாகவே வந்துச்சு. எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் இந்த முயற்சியை நிறுத்துறதா இல்லைன்னு தொடர்ந்து லைக்காவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கான எல்லா விதமான ட்ரைனிங்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு லைக்காவுக்கு கொடுத்தாங்க. லைக்காவோட பாடி கண்டிஷன்லாம் சரியாக கண்காணித்து லைக்காவை ரெடி பண்ணுறாங்க ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு. ட்ரைனிங் கொடுக்கும்போதே பயங்கரமாக செலவு பண்ணி லைக்காவுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பேஸ் சூட் ரெடி பண்ணிவிட்டு அதை போட்டு விட்டு தான் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முடித்தது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்லையும் லைக்கா பாஸ் பண்ணிடுது. லைக்காவை ஸ்பேஸ்க்கு அனுப்ப வேண்டிய நாளும் வந்துச்சு. நவம்பர் 3, 1957 அன்றைக்கி ஸ்பட்னிக் 2ன்ற ராக்கெட்டில் லைக்கா ஸ்பேஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சு. ஸ்பட்னிக் 2க்கு முன்னாடி அனுப்பின 9 ராக்கெட்டும் வெடித்து ஃபெயிலியர் ஆகிறதுனால இந்த வாட்டி எல்லாரும் பயங்கர டென்ஷனில் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை மிஷன் சக்ஸஸ்ஃபுல். லைக்கா வெற்றிகரமாக ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. நம்ம பூமியிலேருந்து ஸ்பேஸ்க்கு போன முதல் உயிரினம்னு லைக்கா சாதனை பண்ணுச்சு. மொத்தமாக 6 நாள் ஸ்பேஸில் இருந்து பூமியை சுற்றி வந்திருக்கு. இது ஒரு ஒன்வே மிஷன். அதாவது லைக்காவை திரும்ப பூமிக்கு கொண்டு வரணும்னு யாருக்குமே ஐடியா இல்லை. ஏற்கனவே பல எதிர்ப்பு வந்ததுனால லைக்கா ஸ்பேஸில் கொஞ்ச நாள் மட்டும்தான் உயிரோடு இருந்துச்சுன்ற விஷயத்த பொதுமக்கள்கிட்ட இருந்து மறைச்சு ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ தான் மறைச்சாலும் உண்மை என்னென்னு ஒரு நாள் வெளியே வந்துடும்ல. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் லைக்காவுக்கு என்ன நடந்துச்சுன்ற விஷயம் பொதுமக்களுக்கே தெரிய வருது. பல எதிர்ப்புகளையும் தாண்டி லைக்கா பண்ண இந்த சாதனை தான் இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரதுக்கான முக்கியமான காரணம். ஒரு உயிரினம் ஸ்பேஸ்க்கு போனால் எப்படி ரியாக்ட் பண்ணும், எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கும், உடம்புல என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்கும்ன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க லைக்கா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. கிடைச்ச டேட்டாங்கள்லாம் வச்சு மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு மனுஷங்களையும் வெற்றிகரமாக ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. லைக்காவோட இந்த விண்வெளி பயணத்தை யாராலையும் மறக்க முடியாது, மறக்கக்கூடாதுன்னு தான் ரஷ்யா போன்ற பல நாட்டில் லைக்காவுக்கு சிலை வச்சுருக்காங்க. வாயில்லா ஜீவன் ஸ்பேஸ்க்கு போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் மாஸ்கோவில் ரோட்டில் திரிஞ்சிட்டு இருந்த ஒரு நாய் தான் பூமியிலிருந்து விண்வெளிக்கு போன முதல் உயிரினம்ன்றது எவ்வளோ பெரிய சாதனை இதை லைக்கா பண்ணியிருக்கு. மனுஷங்க அழிகிற வரைக்கும் லைக்காவோட பெருமை பேசப்படும்.